ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 8 பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் 14. ததோ அபிஷிஷூர் தேவீம் ஸ்ரீயம் பத்ம கராம் சதீம் திகிபாக பூர்ண கலசை சூக்த வாக்கிய த்விஜேரித்தை. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத அதன் பிறகு, அபிஷிஷிஷு சர்வ மங்களகரமான நீரால் அபிஷேகம் செய்தன, தேவீம் திருமகள், ஸ்ரீயம் மிகவும் அழகிய, பத்மகராம் தன்னுடைய திருக்கையில் ஒரு தாமரை மலருடன், சத்தீம் பரமபுருஷ பகவானையன்றி ஒருவரையும் அறிந்திராத கற்புக்கரசியான மகாலட்சுமி, திகிபா மிகப்பெரிய யானைகள், பூர்ண கலசை பூர்ண கலசங்களால், சூக்த வாக்கியை வேத மந்திரங்களால், த்விஜ பிராமணர்களால் ஈரிதை ஓதப்பட்டது. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு கற்றறிந்த பிராமணர்கள் வேத மந்திரங்களை ஓத எல்லா திசைகளிலும் இருந்தும் வந்த மிக பெரிய யானைகள் கங்கை நீரால் நிரப்பப்பட்ட மிகப்பெரிய கலசங்களால் திருமகளுக்கு சிறந்த அபிஷேகத்தை செய்தன. அவ்வாறு அபிஷேகம் செய்விக்கப்படும் போது திருமகள் கரத்தில் மிக அழகிய தாமரை மலருடன் கூடிய தமது சுய தோற்றத்துடன் மிகவும் அழகாக காணப்பட்டாள். பரமபுருஷ பகவானையன்றி வேறொருவரையும் அறிந்திராததால் திருமகள் கற்புக்கரசியாக விளங்கினாள். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். திருமகளாகிய மகாலட்சுமி இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீயம் என்று வர்ணிக்கப்படுகிறாள். அதாவது தனம், பலம், செல்வாக்கு, அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய 6 ஐஸ்வர்யங்களை கொண்டவள் என்பது ஸ்ரீயம் என்பதன் பொருளாகும். இந்த செல்வங்கள் திருமகளிடமிருந்து பெறப்படுபவை ஆகும். லக்ஷ்மி தேவி இங்கு தேவி என்று அழைக்கப்படுகிறாள். ஏனெனில் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவி பரமபுருஷ பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகிறாள். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் உள்ள பக்தர்கள் அங்கு இயற்கையான சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கின்றனர். தமது திருக்கரங்களில் ஒரு அழகிய தாமரை மலரை ஏந்தி இருக்கும் திருமகளாகிய தமது மனைவியிடம் பரமபுருஷ பகவான் திருப்தி கொண்டிருக்கிறார். மகாலட்சுமி தாய் இந்த ஸ்லோகத்தில் சதி என்று விவரிக்கப்படுகிறாள். கற்புக்கரசி என்பது இதன் பொருளாகும். ஏனென்றால் பரமபுருஷ பகவானிடமுள்ள தமது கவனத்தை மகாலட்சுமி தாயார் வேறொருவரிடமும் திருப்புவது இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 8 பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.